குட் ஈவினிங் டு ஆல். நான் ரமேஷ். நான் உத்தரமே ரிசர்ச்சில் நான் டிஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 6 இயர்ஸா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் புக் ரிவ்யூ பண்ண போறேன். என்னுடைய புக் ரிவ்யூவோட புக் நேம் பார்த்தீங்கன்னா எண்ணங்களே ஏணி படிகள். இந்த புக்கு தான் நான் புக் ரிவ்யூ பண்ண போறேன். இதோடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை கவிஞர் கவிதாசன். இவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைப்ரரியில் தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த புக்ஸை பற்றி நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட், எண்ணங்கள் மலரட்டும். இதுதான் இதோடைய டாபிக். நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தான் அதுக்கு முக்கிய காரணமா இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு மலருதோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றியை நோக்கி போறோம், பயணிக்கிறோம் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். எண்ணங்கள் எந்த அளவுக்கு முடங்கி இருக்குதோ நம்ம வாழ்க்கையில வெற்றி என்ற விலாசம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால நம்மளுடைய எண்ணங்கள் எப்பவுமே நேரானதாக, நேர்மையானதாக, உண்மையா இருக்கணும். அதுதான் சொல்றாங்க. உங்களுடைய எண்ணங்கள், அதாவது நேற்றைய எண்ணம் தான் இன்றைய வாழ்க்கை, இன்றோட எண்ணம் தான் நாளையோடைய வாழ்க்கையா மலருது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம தீர்மானிக்கிறது. ஸோ எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்ம அழகா மாத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அழகா அமைக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையை செதுக்கும் ஆற்றலே நம்மளுடைய எண்ணங்கள் தான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களை உயர்த்தணும். நம்மளுடைய எண்ணங்களை எந்த அளவுக்கு உயர்த்த நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம். அதுவே நல்ல எண்ணங்கள் இல்லாம தீய எண்ணங்களா இருந்தா நம்ம உயர்ந்து போக முடியாது, நம்ம தாழ்ந்துதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால எப்பவுமே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே உயர்ந்த நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய மனசு பாத்தீங்கன்னா கடல் அலை மாதிரி ஒரு நிலையில இருக்காது. அது அலைப்பாஞ்சிட்டே இருக்கும், அது ஒரு நிலையில இருக்காது. இப்போ நம்ம ஒரு ரோட்ல டிராவல் பண்றப்போ தூசுகள் நம்ம மேல ஈஸியா படியும். அது மாதிரிதான் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய எண்ணங்களும் நம்ம ஒரு நிலையில வச்சுக்காம இருந்தோம்னா அது கடல் அலை மாதிரி அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஈஸியா கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ ஒரு முறை கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள பதிய ஆரம்பிச்சுட்டா நம்மளுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்துதான் மாறிடும். அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ எப்பவுமே நம்ம நல்ல எண்ணங்களையே நம்ம மனசுல பதிவிட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மனம் முழுக்க ஆக்கப்பூர்வமான எண்ணங்களா சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் மனசுல எப்பவுமே துளிர் விடும் செடி போல நம்ம ஆக்கப்பூர்வமா நினைச்சிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு செடியில நல்ல தண்ணி ஊத்திட்டே வந்தோம்னா அது நல்லா துளிர் விட ஆரம்பிச்சு நல்லா பூ பூக்கும், நல்லா காய் காய்க்கும். அதுவே அந்த செடியானது கெட்ட தண்ணி ஊற்றணும், உதாரணத்துக்கு ஆசிடோ இல்லை பெட்ரோல் வேற ஏதாச்சும் நம்ம ஊற்றணும்னா அந்த செடி துளிர் விடாது, அது கருகி காஞ்சி போகும். ஸோ அது மாதிரிதான் நம்ம மனசுல எப்பவுமே நல்ல எண்ணங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம உயர்ந்த நிலைக்கு, நல்ல நிலைக்கு வருவோம். நம்ம மனசுல கெட்ட எண்ணங்கள் பதிவிட ஆரம்பிச்சா நம்ம இதான் தாழ்ந்துதான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை பரிமாண எண்ணங்களா இருக்கும். அதாவது நம்ம பரிமாண எண்ணத்துல தான் நம்மளுடைய எண்ணங்கள் ஏனைப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாழ்க்கையில பரிமாண எண்ணங்கள் நான் இப்படி இருக்கணும், நான் இந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்றதுக்கு நம்ம எண்ணங்கள் தான் ஏனைப்படிகளா வச்சு நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு மழையின் வெள்ளத்தால அதனுடைய குட்டையில தாமரை பூ உயருதோ, ஒரு வெள்ளத்துல பாத்தீங்கன்னா மழை வந்ததுன்னா தண்ணி உயரும். ஸோ அப்போ தாமரை பூவும் உயர்ந்து வரும். அது மாதிரி நம்ம எப்பவுமே உயர்ந்த நிலையில உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எண்ணத்தை பிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம உயர்ந்த இடத்துல உயர்ந்த நிலையில நம்ம நிற்போம். அதுவே நம்ம இல்லை இது போதும், நம்ம இது இருந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா நம்ம அதே இடத்துலதான் உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மனசளவுல நம்ம ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதுற ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா அவன் மனதளவுல அவன் ஃபர்ஸ்ட் மனசளவுல அவன் எக்ஸாம் எழுதி பார்க்கணும். 10 மார்க் எப்போ அட்டன் பண்ணணும், 5 மார்க் எப்போ அட்டன் பண்ணணும், 1 மார்க் எப்போ அட்டன் பண்ணிட்டு அவனுக்கு அவனே அவன் மனசோட ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சிருந்தாதான் அவன் உண்மையான எக்ஸாம்ல அவன் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அது மாதிரி எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும்
நம்ம மனசளவு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒத்திகை பார்க்கணும். அப்பதான் அந்த நிகழ்வை நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு செயலை செய்யறோம்னா அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் வரும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை பெருக்கணும்னா அதை முட்டையிட்டு தன்னுடைய குஞ்சுகளை பெருக்கிறதுக்கு அது எந்த அளவுக்கு அது கான்சென்ட்ரேஷனோட அது ரெண்டு ரெக்கையும் வச்சு பாதுகாத்து அது குஞ்சை பெருக்குதோ, எவ்வளோ போராட்டங்கள் தாண்டி அது அதோட குஞ்சுகளை பறிச்சு அதை எடுத்துட்டு வரா மாதிரி நம்மளும் இப்ப அந்த எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை தாண்டி அது என்னவா இருந்தாலும் அதை நம்ம சாதிச்சு நம்ம அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். நம்மளுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் நம்ம அடைக்காக்குற மாதிரி தான் இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் இதை என்னால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ப சொல்றாங்க. நம்மளை முழுசா நம்ம நம்பணும். என்ன பிரச்சனைகள் எதிர இருந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் என்னால இதை சாதிக்க முடியும் அப்படின்னு நம்மளை நம்ம சொல்றாங்க. ஏன்னா நம்பிக்கைத்தான் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய அஸ்திவாரமா இருக்கு. எதையும் இப்போ ஒரு செயலை செய்யறோம்னா அதுல பல்வேறு கேள்விகள் வரும். ஏன், எதற்கு, எப்படி, எங்கே அப்படின்னு பல்வேறு கொஷின்ஸ் வரும். இப்ப அந்த கொஷின்ஸ் வந்ததுன்னா அதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம அதை விட்டுட்டு பிரச்சனையை நினைக்காம இந்த மாதிரி அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு கழுகு பாத்தீங்கன்னா அது மரத்தோடைய உச்சியில இருந்து அது அதோடைய உணவு கீழே இருக்குன்னா அது உச்சியில இருந்து அது கீழே வந்து அதை உணவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அது மேல எடுத்துட்டு போகும். ஸோ அதை நடுப்புற பல்வேறு மரத்துடைய கிளைகளை தாண்டி பல்வேறு போராட்டங்களை தாண்டி அது வந்து அதை உணவை எடுத்துக்கிட்டு அது போற மாதிரி நம்மளும் நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போறோம்னா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி நம்ம அந்த இலக்கை நோக்கி நம்ம அச்சீவ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, தோல்விகள் ஏற்படும் போது எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதற்கோ இல்ல பின்வாங்கிறதுக்கோ நம்ம எப்பவுமே அதை நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது எதிர்மறை எண்ணங்களா இருக்கட்டும் இல்ல தோல்விகளா இருக்கட்டும் நமக்கு நேர்ந்துருமோ அப்படின்னு நம்ம பயந்தா ஈஸியா நம்ம கண்டிப்பா தோல்வி அடைஞ்சிருவோம். அது என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம முறியடிச்சு நம்ம அதை ஜெயிச்சு காட்டணும். அது மாதிரி சூழ்நிலை நம்ம கண்டிப்பா அதை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வெற்றியினால் கிடைக்கும் பரிசு என்பது அது ஒரு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா தோல்வி பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 சொல்லி தரும். அடுத்தது நம்ம இப்போ இந்த ஒரு முறை நம்ம தோத்துட்டோம்னா அடுத்த முறை நம்ம அதை இப்ப எந்த இடத்துல நம்ம ப்ராப்ளம் பண்ணோம், எந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக் இருந்தது அப்படின்றதுலாம் நம்ம கண்டுபிடிச்சு அலசி ஆராய்ஞ்சு அடுத்த முறை நம்ம வெற்றியை கொண்டு வரத்துக்கு அதை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தோல்வி என்பது நம்மளை நல்லா தயார் செய்யற அது ஒரு ஆசிரியர். இப்போ தோல்வி வந்துடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம பின்வாங்குற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இவன் எப்படி ஜெயிச்சுட்டான், இவன் எப்படி ஜெயிக்கலாம், அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவும் கூடாது. சரி நம்ம ஜெயிச்சுட்டோமே நம்ம எப்படி நம்ம முகத்தை வச்சு போறது அப்படின்றதுக்காக அந்த நேரத்துல கெட்ட சக்திகள் தேவையில்லாத நம்ம உடம்புக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற அந்த அடிமைத்தனங்கள் அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. அதுல இருந்து நம்ம மீண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும், அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு அது நம்ம ட்ரெயினப்பா வச்சுக்கணும். ஏமாற்றமும் தோல்வியும் புது புது சிந்தனைகளுக்கு நம்ம உரமா கொடுக்கணும். எப்பவுமே நம்ம புது புது சிந்தனையை நினைச்சுட்டே இருக்கணும். வெற்றியை நோக்கி போனோம்னா நமக்கு புது புது சிந்தனைகள் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏமாற்றம் வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தைரியமா நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். அதுதான் நமக்கு பெரிய திருப்பு முனையாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சாதனையாளர்கள்லாம் அவங்களுடைய வரலாற்றை பார்க்கும்போது அவங்களும் பல ஆயிரம் தோல்வியில கடந்துதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஒரு சாதனை, இன்னைக்கும் அவங்களுடைய சாதனை நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அவங்க பல ஆயிரம் சோதனைகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க, பல ஆயிரம் தோல்விகளையும் தாண்டி தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இல்லாதான் நமக்கு. ஸோ நம்ம அதை ஃபேஸ் பண்ணி அவங்கள நம்ம டார்கெட்டா வச்சுக்கிட்டு என்ன தோல்விகள் வந்தாலும் நம்ம அடுத்த இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்களை எப்பவுமே நம்ம சிதைய வைக்க கூடாது, ஒரு நிலையில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்களை நம்ம ஏனியாக்குனா இந்த உலகத்தையே நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்கள் மீது நம்ம அதை கோர்வையாக்கி அதன் மீது நம்ம வாழ்க்கையும் அமைக்கலாம். ஸோ நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே நல்ல நிலையில இருக்கணும், நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு நம்மே என்ன சொல்றது, சுய ஆராய்ச்சி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நல்ல இதுல தான் போறோமா, இல்ல நம்மளுடைய சிந்தனைகள் நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கா, நம்ம நல்ல வழியில போறோமா கெட்ட வழியில போறோமான்னு ஃபர்ஸ்ட் நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணிக்க சொல்றாங்க. எப்படி ஒரு மலையின் உச்சிலிருந்து தண்ணியானது அது வருதோ, அது அங்கேயே தேங்கி நிற்கும், அங்கங்க குட்டைகளை தேங்கி நிற்கிற இடத்துலயே இல்லாம அதை தாண்டி கடலுக்கு போகணும். அதுதான் உண்மையான சக்சஸ். நம்மளும் ஒரு வெற்றி வந்துட்டா அங்கேயே நிற்காம அடுத்த வெற்றிகள் நமக்கு பின்னாடி இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி அடுத்தடுத்த இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே இடத்துல இருந்தா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகாம நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நம்மளுடைய சக்தி குறைஞ்சிடும், நம்மளுடைய பலவீனமும் குறைஞ்சிடும். ஸோ நம்ம பலவீனமோ நம்ம சக்திக்கோ குறையாம நம்ம எப்பவும் நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை நமக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நம்ம ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோமோ, நிஜ வாழ்க்கையில எப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளணும், அது நமக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணிக்க சொல்றாங்க. அப்படி நம்ம பிக்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பா நம்ம எப்பேற்பட்ட அது என்ன இதுவா இருந்தாலும் அது நம்ம ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை நம்ம ஜெயிச்சுட்டோம்னா வெற்றி நம்ம வசமாயிடும். வெற்றி நம்ம வசமாயிட்டோம்னா எப்பேற்பட்ட சக்தியும் ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதோடைய அளவுக்கு ஈடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால எப்பவும் புத்துணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வெற்றி நம்ம வசம் வந்துட்டா நம்ம பார்க்குற இடமெல்லாம் வெற்றியின் பூக்களா, நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாவே வெற்றியின் பூக்களாவே இருக்கும், வெற்றியின் சிறகுகளாவே இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, நீங்களும் முக்கியமானவர் தான். நீங்களும் முக்கியம், ஃபர்ஸ்ட் நீங்களும் முக்கியமானவங்க தான்ட்டு நம்மளே எண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு செய்யறதா இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும், அதுல நம்மளும் முக்கியமானவங்க தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். அப்பதான் நம்மளும் முக்கியமானவங்க நம்ம திகழ முடியும். முக்கியமானவங்க இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மளால அந்த என்ன சொல்றது அந்த இடத்துல நம்மளால ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி நிக்க முடியாது. இப்போ ஒரு செயலை நம்ம முக்கியமானவங்க தானே நம்ம எண்ணி நம்ம செஞ்சோம்னா அந்த செயல் திருப்தியா இருக்கும், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் உதவியாளரா வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு சாதாரணமான பதவியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒன்றும் முக்கியமானவர் இல்லை, அவரால அந்த ஆபீஸ்க்கு ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை, அவர் லீவு போட்டா அப்படி ஒன்றும் பெரிய ஏமாற்றங்களும் பெரிய இதுவும் என்ன சொல்றது பெரிய லாஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாருன்னு பாத்துக்கோங்களேன். இதால அவருக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவர் மேலதிகாரி பார்க்கட்டும், நம்ம லீவு போட்டா பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டாருன்னா, இப்போ அதால அவருக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அவர் நிறைய நாள் விடுப்பு எடுக்கிறதால அவருடைய செயல்ல பாத்தீங்கன்னா ஊதிய உயர்வு தடைப்படும். ஃபர்ஸ்ட் மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு ஒப்பீனியனே இருக்காது. இவர் என்ன அடிக்கடி லீவ் போட்டுட்டே இருக்காரு, சொல்ற வேலையும் செய்ய மாட்டாரு, நம்ம கிட்ட சரியா ஒரு ஹேண்ட்லிங் இருக்க மாட்டேங்குது, இவர் இஷ்டத்துக்கு இவர் வராரு, இவர் இஷ்டத்துக்கு இவர் வேலை செய்யறாரு அப்படின்ட்டு மேலதிகாரிகள் நினைச்சுக்கிட்டாங்கன்னா அவருக்கு சரியான சேலரி கிடைக்காது. லீவ் அதிகமா வரதால சரியான சேலரி கிடைக்காது, சரியான இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, அவருடைய ப்ரமோஷனும் தடைப்படும், அவர் வேலையிலையும் பெரிய லாஸ் ஏற்படும். ஸோ அவர் முக்கியமானவர்ன்ட்டு அவரு எப்போ உணர்றாரோ அதனால அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, அவரோட வேலையை செய்ய முடியும், அடுத்தவங்களுடைய வேலைக்கும் ஹெல்ப் பண்ண முடியும், தன்னுடைய நிர்வாகத்துக்கும் அவரால் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ மேல் அதிகாரிகிட்டையும் இவர் நல்லா வேலை செய்யறாரு, இவருடைய கோஆபரேட்டிவ் நல்லா இருக்கு, இவர் நல்லா பண்றாருன்ட்டு இவருக்கு ப்ரமோஷனும் கொடுப்பாங்க, இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பாங்க, போனஸும் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளை நாமே முக்கியமானவர்கள் அப்படின்ட்டு நம்ம நம்பணும், எண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் முக்கியமானவர் தானா. இப்போ ஒரு 4-5 பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அங்க இவங்கதான் முக்கியமானவங்க, மற்றவங்க எல்லாம் முக்கியமானவங்க கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கவும் கூடாது, அப்படின்னு நடந்துக்கவும் கூடாது. ஏன்னா இங்க எல்லாருமே சமம், எல்லாருமே இங்க உயர்ந்தவர்கள் தான். ஒருத்தர் தாழ்ந்தவர் ஒருத்தர் உயர்ந்தவர்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செய்யற இப்போ ஒருத்தர் ஒரு டீம்ல நான் ஒருத்தர்கிட்ட பேச மாட்டேன்னா அது வந்து உறவால தான் பாதிக்கும். அவர்கிட்ட நான் பேச மாட்டேன், அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னா அது அங்கிருக்கும். அந்த அவரு நம்ம டீம்ல ஒர்க் பண்றாருன்னா அப்போ அதால பல செயல்கள் பாதிக்கும். ஸோ அப்ப அவரும் முக்கியமானவர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரோட நல்ல ஒரு கோஆபரேட்டிவ் இருந்தா அந்த டீமும் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும். ஸோ எல்லாருமே இங்க முக்கியமானவர்கள் தான் அப்படின்ட்டு எண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்து அச்சப்பட வேண்டியதில்லை, ஒருவரை பார்த்து மதிப்பது வேறு, ஒருவரை பார்த்து பயப்படுவது வேறு அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்களை பார்த்தா மதிக்கணுமே தவிர பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மேல் அதிகாரியா இருக்கட்டும், அவர்கிட்ட பயம் இருக்கக்கூடாது, அவர்கிட்ட மதிப்பு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மேல் அதிகாரியும் நம்ம கிட்ட நல்ல ஒரு அணுகுமுறையில தான் இருக்கணும். என்னை பார்த்தா அவங்க பயம் வரும் பாருன்னு அவங்க அப்படி நினைச்சுக்க கூடாது, என்னை பார்த்து அவங்க மதிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ எதிர்காலம் என்ற ஒரு விடியல் வந்து நம்ம காத்துக்கிட்டு இருக்காம நிகழ்காலத்திலேயே எதிர்காலத்தை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலம் தானே, ஃபியூச்சர்ல தானே, அப்புறம் தானே அப்படின்ட்டு நம்ம நாள் கழிக்க கூடாது. இப்ப ஃபியூச்சர்ல தானே நம்ம அப்படின்னு அலட்சியமா இல்லாம அந்த எதிர்காலத்துக்காக இன்னைக்கே நம்ம பிளான் பண்ணணும். இன்னைக்கே அதுக்கான அந்த ப்ரொசீஜருக்கான இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் எதிர்காலத்துல நம்ம உட்காந்து அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தனித்தன்மை மிக்கவர். நீங்களும் தனித்தன்மை மிக்கவர் தான் அப்படின்னு நீங்க உணரணும். உங்களை மாதிரி இன்னொருத்தருக்கு சிந்தனை கிடையாது, உங்களை மாதிரி இன்னொருத்தருக்கு உடல் அமைப்பு கிடையாது, உங்களை மாதிரி இன்னொருத்தருக்கு நம்பிக்கை கிடையாது, உங்களை மாதிரி இன்னொருத்தருக்கு நடத்தையும் பிஹேவியரும் கிடையாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும். ஏன்னா இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒருத்தருடைய நம்பிக்கை இன்னொருத்தருக்கு கிடையாது, ஒருத்தருடைய பிஹேவியர் இன்னொருத்தவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும், அதுதான் கடவுளுடைய படைப்பு அப்படின்னு சொல்றாங்க. உங்களை போல இந்த உலகத்துல வேற எந்த மனுஷனாலும் இல்ல, உங்களை மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு அவங்களுடைய உடலாலும் சரி அவங்களுடைய செயலாலும் சரி இல்லை என்பதை ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும். இது எல்லாமே வேறுபாடுகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒல்லியா இருப்பாங்க, ஒருத்தர் குள்ளமா இருப்பாங்க, ஒருத்தர் குண்டா இருப்பாங்க, ஒருத்தர் ஹைட்டா இருப்பாங்க. இது எல்லாமே வேறுபாடுகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு லைட் சுவிட்ச் போடணும்னா அங்க யாரு ஹைட்டா இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு தான் லைட் சுவிட்ச் போட சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் ஒல்லியா ஹைட்டா இருக்காங்க, ஒருத்தர் குள்ளமா இருக்காங்களே, நம்மள குள்ளமா இருக்காங்களே அப்படின்ட்டு யாரையும் அதை எஃபெக்டா நினைச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் உருவத்தை மற்றவர்கள் காட்டும் ஒரு அடையாளம் மட்டும்தானே தவிர உங்களுடைய அது ஒரு ஊனமாவோ ஒரு இதுவாவோ அதை நம்ம பார்க்க கூடாது, அது ஒரு அடையாளம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் வேறுபாடுகள் எண்ணி மனம் வருந்தாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவங்க பாரு நம்மள குள்ளமா இருக்காங்களே, நம்ம குள்ளமா இருக்க மாட்டோம்னுட்டு அடுத்தவங்க கிண்டல் பண்றாங்களே, அது ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு நமக்கு வரவே கூடாது. அது கடவுள் கொடுத்த வரம், கடவுள் எனக்கு பிடிச்சிருக்க அது ஒரு தனித்தன்மை, என்னுடைய தனித்தன்மையே அதுதான் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தனித்தன்மைனா அவங்க ஹைட்டு, குள்ளம், ஒல்லி, குண்டு இதை மட்டும் கிடையாது. தனித்தன்மை என்பது இங்க இன்னொரு வகையிலும் சொல்றாங்க. ஒருத்தர் நடந்துக்கிறதுல, ஒருத்தருடைய செயல்ல, ஒருத்தவங்களுடைய சொல்லால, ஒருத்தவங்களுடைய அணுகுமுறையும் தனித்தன்மை தான். இவங்க பாரு சுடுசுடுன்னு பேசுறாங்க, இவங்க பாரு மென்மையா பேசுறாங்க, இவங்க பாரு எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, ஐயோ அவங்கள பாரு ஏன் அவங்கள போய் கேட்கணும்னு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு தனித்தன்மைகள் இருக்கு.
அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய அறிஞர்கள் சாதிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனித்தன்மைகளால தான் அவங்களுடைய அடையாளம் இன்னைக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்குமே தனித்தன்மைகள் கண்டிப்பா இருக்கும். அந்த தனித்தன்மைகள்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதை நம்ம முதல்ல சாதிச்சு காட்டணும். அந்த தனித்தன்மைகள் தான் அவங்களுடைய பிராண்டு அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆபீஸ்க்கு அவங்க வேலைக்கு போறாங்கன்னா, அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனித்தன்மைகளும் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ்னு இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரீடிங் புக்ஸ், மியூசிக் கேட்பேன், நான் பாட்டு கேட்பேன், நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த தனித்தன்மைகளை விட ஸ்பெஷலா இருக்கணும். ஒரு இன்டர்வியூ போறோம்னா நம்மளுடைய ரெஸ்யூம்ல நம்மளுடைய தனித்தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டே அவங்க நமக்கு போஸ்டிங் கொடுக்கணும். அந்த அளவுக்கு தனித்தன்மைகள் வந்து ஸ்பெஷலா இருக்கணும், அது ஒரு அடையாளமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய பிராண்டே நம்மளுடைய தனித்தன்மைகள் தான், அதுல நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அடையாளப்படுத்திக்கொள்ளும் அதுவும் ஒரு வாய்ப்பு, தனித்தன்மைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா அறிவு வேட்கை அதிகமாகட்டும். இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவன் படிச்சுட்டு இருக்கான்னா அவன் சூழ்நிலை என்னன்னு ஏதோ அவன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான்னா அவனுடைய அவனுடைய கல்வி அதோட முடிஞ்சிடும். ஆனா அறிவு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்நாள் இறுதி நாள் வரைக்கும் அவன் கூடவே டிராவல் பண்ணும். அறிவுக்கு என்னைக்குமே ஈடு எண்டு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அறிவு எப்போதுமே தினம் 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 வளர்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே முனைப்போடு இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஏதோ ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனோட ஒரு வேலைக்கு போறீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய அட்வான்ஸ்டு வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்கில்ஸா நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைய கத்துக்கிட்டாதான் நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் அந்த வேலையில நம்ம தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இல்ல எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னா வருங்காலத்துல நம்மளால அந்த இடத்துல வேறு ஒன்று நிற்க முடியாது, நம்மளால எதுவுமே சக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய அந்த குவாலிபிகேஷனோட நம்ம அங்கேயே முடங்கி கிடந்துருவோம். ஃபியூச்சர்ல நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு நம்ம செய்யற இடத்துலயே நம்ம வரணும்னா நிறைய ஸ்கில்ஸ், நிறைய நம்ம அறிவுகளை நம்ம வளர்த்துக்கணும், நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவு தான் அதிகாரம் மிக்கது. யாரு ஒருத்தரும் பாத்தீங்கன்னா அறிவு இருக்கவங்க கிட்ட தான் பேசுவாங்க, அறிவு உள்ளவங்க தான் வேலைக்கும் எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம ஒரு சமுதாயத்துல ஒருத்தருக்கு மதிப்பு கிடைக்குதுன்னா அது அறிவு உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அறிவு இல்லாதவங்க கூப்பிட்டு யாருமே வேலைக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சா கூட உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அறிவு தான் நமக்கு முக்கியம். அதோட உங்கள் அறிவை யாராலுமே அதை புடுங்கிக்க முடியாது, பறிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எது வந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே விட்டுட்டே வரலாம். பணத்தை விடலாம், வீட்டை, ஸோ நம்மளுடைய எது வந்தாலும் நம்ம விட்டுலாம். ஆனா அறிவு நம்ம கூடவே கடைசி வரைக்கும் நம்ம கூட துணையா நிற்கிறது நம்மளுடைய அறிவு மட்டும்தான். ஸோ அறிவுன்னு ஒரு செல்வம் இருந்ததுன்னா மீதி எல்லா செல்வத்தையுமே நம்ம ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செடி அது எப்படி ஒரு ஒரு நாளைக்கும் புதுசு புதுசா குளிர் விடுதோ அது மாதிரி நம்மளும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு ஏதாச்சும் ஒரு அப்டேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அறிவை நம்ம வளர்த்துக்கணும். நம்ம அறிவை வளர்த்துக்கலன்னா நம்மளால கடைசி வரைக்கும் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் அறிவாற்றல வந்து நீங்க வளர்த்துக்கணும்னா வாரத்துக்கு ஒரு புக்கை படிக்க சொல்றாங்க. இப்ப வாரத்துக்கு ஒரு புக்கை வந்து நானும் புக்கை படிச்சேன், புக்கு படிச்சுட்டேன் அப்படின்னு இல்லாம அந்த படிக்கிற புக்கானது ஆக்கப்பூர்வமா இருக்கணும். ஒண்ணு நம்ம செய்யற வேலைக்கு ஏத்த புக்கா இருக்கணும், இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏத்த புக்கா இருக்கணும். அந்த மாதிரி புக்கா செலக்ட் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம படிக்கிற புக்கும் நம்ம கொடுக்குற டைமும் அதுக்கு முக்கியத்துவமா இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து என் வேலைக்கு ஏற்ற மாதிரி நான் புக் எடுத்து படிக்கிறேன்னா நான் அந்த புக்கை படிச்சுட்டேன், அது என் வேலைக்கு அப்படியே நான் அப்ளை பண்ணிக்க கூடாது. அந்த புக்ல என்ன சொல்ல வராங்க, அதுல என்னென்ன கான்செப்ட் இருக்கு, அது எந்த இது எனக்கு ஒத்து போகும் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அனலைஸ் பண்ணி எனக்கு என்ன தேவை, என் வேலைக்கு நான் அச்சீவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு எனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் அந்த புக்ல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும், நான்
இவங்கள மாதிரி வரணும், அவங்க மாதிரி வரணும்ட்டு நிறைய பேர் அவங்க மாதிரி டிட்டோவா அவங்க மாதிரியே நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டாலும் அவங்க மாதிரி நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மாதிரியே வாழ்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. நாளைக்கு நம்ம திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கை வாழ்ந்ததாவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பவுமே நம்ம ஒருத்தரை எடுத்து உதாரணமா எடுத்துக்கலாம். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வச்சு நம்ம பண்ணிக்க கூடாது. ஏன்னா நம்மளுடைய தனித்தன்மை பறி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மாறி வர உலகத்துல எல்லாமே வித்தியாசமா புதுசு புதுசா வருது, மாற்றம் வருது. ஸோ அப்போ நம்மளும் நம்மளுடைய சிந்தனைகளை வச்சு நம்ம என்ன பண்றோமோ அது இந்த உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வித்தியாசங்கள் தான் இப்போ அதிகமா மாறி வரும் ஒரு காலம். நம்மளுடைய கைவண்ணத்தையும் இந்த உலகம் பார்க்கட்டும், ரசிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விழிப்புணர்வே வெற்றி. நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது விழிப்புணர்வோட செய்யணும்னு சொல்றாங்க. விழிப்புணர்வு இல்லாம செஞ்சீங்கன்னா நீங்க செய்யற செயல் அது வெற்றியை நோக்கி போகாது அப்படின்னு சொல்றாங்க. விழிப்புணர்வு தான் ஒரு வாழ்க்கையின் வெற்றியின் ஆதாரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க மனசுல நீங்க லட்சியத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். லட்சிய கனவுகளாவே நம்ம நினைச்சுட்டே வரணும். இந்த லட்சியத்தை தான் நான் பிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இதுக்கான வழிமுறைகள் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம எப்பவுமே அந்த அசை போட்டுட்டே இருக்கணும். அந்த லட்சியத்துக்கான கனவுகள் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். நம்ம லட்சியம் ஒண்ணு நினைச்சிட்டு நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தோம்னா லட்சியம் அப்படியே தான் ஓரமா முடங்கி இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம லட்சியம் ஒண்ணு பிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதை பற்றி சிந்தித்தாலும் உங்களுடைய லட்சியத்துக்காக தான் இருக்கணும். நீங்க எதை செஞ்சாலும் அதுவும் உங்க லட்சியத்துக்கு ஏற்றவாறு இருக்கணும். ஸோ நீங்க செய்யறதும் சரி, நினைக்கிறதும் சரி, லட்சியத்துக்கு ஒப்பீடா இருக்கணும். அப்படி இல்லாம நீங்க லட்சியம் ஒண்ணு நினைச்சிட்டு நீங்க ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ராக்கு மாறி அது வேற நிலையில போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. மனசும் சரி, எண்ணமும் சரி, அது ஒரு நிலையில இருக்காது. ஸோ உங்க லட்சியத்துக்கான கனவுகளே நீங்க காணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க லட்சியத்துக்காக நீங்க டிராவல் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதுல நீங்க சக்சஸ் பண்ண முடியும். உங்களோட எண்ணங்கள் ஷார்ப்பா தெளிவா உங்க லட்சியத்தை நோக்கி தான் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா அதுல அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க லட்சியத்துக்காக நீங்க அதை நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கப்போ நேரத்தை நம்ம சரியாவாறு நம்ம பயன்படுத்திக்கணும். அப்படி நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டாதான் நம்ம அந்த டைமுக்குள்ள நம்ம அந்த லட்சியத்தை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நானே கூட நான் வீடு கட்டணும் அந்த லட்சியத்தை நினைச்சுக்கிட்டேன்னா நானும் வீடு கட்டணும் அப்படின்ட்டு நான் இங்க ரிட்டைர்மெண்ட் ஆகி போற 60 வயசு இருக்கு நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதை நினைச்சுக்கிட்டு இல்லாம அதுக்கு என்ன நான் முயற்சி பண்ணேன் அப்படின்றதுலதான் நம்மளுடைய குறிக்கோள் இருக்கு. ஸோ நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லாம அதை பத்தி சிந்திக்கணும், அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே ஒரு பணத்தை செலவு பண்றவன் அவன் செல்வத்தை மட்டும்தான் இழப்பான். ஆனா தன்னுடைய லட்சியத்துக்காக அவன் நேரத்தை செலவு செஞ்சவன் அவன் வாழ்நாளையே இழந்துருவான். அவன் லட்சியமும் அவன் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது, அவன் டைமையும் ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஸோ ரெண்டுமே லாஸ் ஆயிட்டு திரும்பி பார்த்தா அவன் போட்டு ஜீரோவா தான் இருப்பான். ஸோ அதனால நம்ம லட்சியத்துக்காக டிராவல் பண்றோம்னா அதுக்கான டைம் ஒதுக்கிருக்கும். அந்த டைமை எப்பவுமே நம்ம யூஸ்ஃபுல்லா மாத்திக்கணும். டைம் எவன் ஒருத்தவன் அதை வேஸ்ட் ஆக்குறானோ அவன் வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீர்வு உங்களிடமே உள்ளது. எல்லா பிரச்சனைக்குமே தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த தீர்வை இப்ப இந்த பிரச்சனைக்கான அதை தீர்வு பண்றதுக்கு அதுக்கான ஆற்றலும் நம்ம கிட்டதான் இருக்கு. அந்த பிரச்சனைக்கான தீர்வும் நம்ம கிட்டதான் இருக்கு. இப்ப நம்ம ஒரு பிரச்சனை வந்துடுச்சே அப்படின்ட்டு ஐயோ பிரச்சனை வந்துடுச்சேன்ட்டு அதையே நினைச்சுக்கிட்டு இல்லாம அந்த பிரச்சனையே எப்படி வந்தது, யாரால வந்தது, எதுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் உட்காந்து நம்ம அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனை ஒண்ணு இப்போ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம மனசு அதுல போட்டு சிக்கிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை வந்துச்சுன்ட்டு நம்ம பயந்துட்டு அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காம அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி நம்ம சரி பண்ணணும், அடுத்தது நோக்கி நம்ம அதை பயணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகள் இருக்கு. ஸோ அதை நம்ம தான் உட்காந்து யோசிக்கணும். அதை யோசிச்சு என்ன பண்ணலாம் என்னன்ட்டு நம்ம அதை
பிளான் வச்சு நம்ம அந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர்ல நமக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் தோணுதோ அதை உட்காந்து அதை எழுத சொல்றாங்க. உட்காந்து எழுதிட்டு அதுல எது கரெக்டா இருக்குமோ நம்மளே சூஸ் பண்ண சொல்றாங்க. இந்த வந்த பிரச்சனைக்கு இது கரெக்டா இருக்குமான்ட்டு நம்மளே சூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ எது அது கரெக்டா இருக்கணும் நம்ம அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த பிரச்சனைக்கு செலக்ட் பண்ணது இது கரெக்டா இருக்குமா, தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ண சொல்றாங்க. அப்படி அதுலயும் தீர்வு கிடைக்கும்னா நம்மளுடைய அட்வைசர்ஸ், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்ம ஃபேமிலி பர்சனா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்லை நம்ம கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், அவங்க கிட்ட ஐடியா கேட்கலாம். எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, நான் இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், இது பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க, அதை வச்சு அந்த பிரச்சனையை முடிக்கலாம். அப்படி இல்லையா அடுத்தது நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த பிரச்சனையில நமக்கு அதாவது தோல்வியில முடிஞ்சதுன்னா அது தோல்வியை நினைச்சு நம்ம பயப்படாம கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் எப்பவுமே இருக்கு, அதை நம்ம யோசிச்சு கண்டிப்பா அதை நம்ம பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு முடிவு எடுக்கிறோம்னா அது எப்பொழுதுமே அவசரப்படக்கூடாது. முடிவு எடுக்கும் முன்பு பிரச்சனைகளை நம்ம உட்கார்ந்து யோசிச்சு ஆனா முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா சீக்கிரமா அந்த பிரச்சனையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. உறவு பாலம் அடுத்தது, உங்களுடைய முயற்சிகளுக்கு இல்லாம உயிரோட்டமா இருக்கிறது உறவு பாலம் தான். ஸோ நம்ம கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலி பர்சனா இருக்கட்டும், நம்ம யார் கூடவும் அஃபெக்ஷனா இல்லாம நம்ம யார் கூடவும் நம்ம நல்ல ஒரு ஒப்பீனியன் இல்லாம இருந்தா கண்டிப்பா நம்மளால எதுவுமே சக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லார்கிட்டயுமே அன்பா பேசி சிரிச்சு பழகுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு உணர்வோட இருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. உங்களுக்கிடையே உறவு பாலம் நல்ல முறையில இருந்ததுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல பூக்களோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே உங்களோட வெறுப்புகளா இருந்ததுன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிறக்கிறது ஒரு பிறவி, ஒரு வாய்ப்பு, ஒரு வாழ்க்கை. ஸோ அதனால நல்ல முறையில நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, முதன்மையானவர்னா உங்களோட லட்சிய பயணத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் நீங்க பிக்ஸ் பண்றீங்களோ, இந்த ஃப்ரெண்டு எனக்கு கூடவே இருப்பான், என்னுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு இவனுக்கு கூட சக்சஸா இருப்பான் அப்படின்னு நீங்க யாரோ ஒருத்தர் நம்புறீங்களோ, அது ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஃபேமிலியோ இல்ல ரிலேஷனோ, யாரோ ஒருத்தரை நம்புறீங்களோ அவங்க கிட்ட ஃப்ரீயா இருக்கிறப்போ போயிட்டு நீங்க உங்களுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணலாம். நான் இது மாதிரி பண்ண போறேன், நான் இது மாதிரி செய்ய போறேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க கொடுக்குற இன்புட்ஸோட அவங்களுடைய ஹெல்ப்போட கண்டிப்பா எந்த ஒரு கண்டிப்பா நம்மளால எதையுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, உள்ளத்தின் கதவுகளை திறந்தே வையுங்கள். உங்கள் உள்ளம் எப்போதுமே புது புது சிந்தனைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அளிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் புது புது சிந்தனைகள் மலர்ந்தாதான் நம்பிக்கை கூடும், கண்டிப்பா நம்ம செய்யற செயலையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் உங்கள் மனம் லட்சிய பாதையை நோக்கி டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாவிட்டால் உங்க மனமானது நம்ம நம்மளுடைய டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி போகாது, அது வேற திசையை நோக்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே உற்சாகம் கொடுக்குற எண்ணங்களையே நம்ம நினைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு செயலையுமே நம்ம சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனக்கதவுகளை மூடி விட்டால் எப்போதுமே முன்னேற்றம் என்ற ஒரு வாய்ப்பு நமக்குள்ள வராது. எப்பவுமே நம்ம மனக்கதவை திறந்து வச்சுட்டு இருக்கணும். அப்போதான் நம்ம முன்னேற்ற பாதையை அடுத்தடுத்து என்ன பண்ணணும்ட்டு நம்ம முன்னேற்ற பாதையை நோக்கி நம்ம டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கனவுகளோட பேசுங்கள். உங்கள் லட்சிய கனவுகள் அடிக்கடி உங்க மனசுல திரையிட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய லட்சிய கனவுகள் என்னன்னு நீங்க பிக்ஸ் பண்றீங்களோ அதை அடிக்கடி நம்ம மனசுக்குள்ள போட்டு திரையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு திரையிடும் போது நமக்குள்ள புது 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 எண்ணங்கள் தோணும். அந்த எண்ணங்கள் பிறந்தாதான் நம்ம நம்பிக்கையோட கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. லட்சிய கனவுகள் அடிக்கடி மலர்வதால் உங்கள் சிந்தனைகளும் சிதறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லட்சிய கனவுகள் நம்ம தனியா இருக்கிறப்போ நம்ம லட்சிய கனவுகளோட நம்ம பேச சொல்றாங்க. இதுதான் என்னுடைய
லட்சியம் கண்டிப்பா இதுக்கு எதிர்மறையா என்ன வந்தாலும் எது வந்தாலும் அதை நான் முறியடிச்சு என் லட்சியத்துல நான் கண்டிப்பா நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ப சொல்றாங்க. அப்பதான் நம்ம அந்த லட்சியமும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மற்றவர்கள் மனதையும் திறவுங்கள். உங்கள் மனதை நம்ம எப்படி திறந்து நம்ம எப்படி நம்ம நல்லதா நினைச்சிட்டு நம்ம நம்ம வாழ்க்கைக்கு இது தேவைன்றோமோ அதே மாதிரி அடுத்தவங்களுடைய மனசு அடுத்தவங்களுக்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய அணுகுமுறை தான் மற்றவர்களின் மனதை திறக்கும் சாவி. ஆகவே நல்ல அணுகுமுறையா இருக்கணும். பக்கத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், யாருக்கிட்டையுமே நம்ம நல்லபடியா அணுகுமுறையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நல்ல முறையில அணுகுமுறையா இருக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. புன்னகை புரியுங்கள். மற்றவர்களை பேசுவதை ஃபர்ஸ்ட் கேட்கணும், அப்புறம்தான் நம்ம பேசணும். அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பேசணும்னு சொல்றாங்க. உங்களை சுற்றியவர்கள் மீது உண்மையான அக்கறையா நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களும் முக்கியமானவர்கள் தான் என்பதை உணர்த்தும் வகையில் அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவினா கண்டிப்பா நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க சுயநலத்தோடு பழகாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கு வாகை சூடுதல். வளர்ச்சி தான் வெற்றியின் வெளிப்பாடு. நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வளர்ச்சியே ஆதாரமா இருக்கு. உங்களின் வளர்ச்சியின் மீதும் உங்களுடைய முன்னேற்றத்தின் மீதும் அக்கறை எடுத்துக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய உழைப்பும் அதுல அதிகமா இருக்கும். ஸோ உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களுக்கு நீங்களும் சப்போர்ட்டா இருக்கணும். அவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்க போய் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய உண்மையான வெற்றி எதுனா மற்றவர்களுடைய வெற்றிக்கு நீங்க உறுதுணையா இருக்கிறது தான் உங்களுடைய உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தீபம் அது எரியுதுன்னா அது எந்த அளவுக்கு பிரகாசமா வெளிச்சமா எரியுதோ அதே மாதிரி உங்களுடைய அறிவு என்ற ஒளியும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கும் வெளிச்சத்துக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தெளிவான இலக்கு. இப்போ இன்னில இருந்து ஒரு 10 வருஷத்துல இப்ப அடுத்த 10 வருஷத்துல நான் எங்க இருக்கணும், நான் என்னவா இருக்கணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு நானே ஒரு கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த கோல்ஸ் கரெக்டானதா இருக்கா, அது சரியா இருக்கான்ட்டு நான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கான்னா அடுத்த 10 வருஷத்துல அவன் என்னவா இருக்கான், எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எப்படி இருக்க போறான் அப்படின்ட்டு அவங்க கோல்ஸை செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் அடுத்த 10 வருஷத்துல அவங்க ஒர்க் பண்ற இடத்துலயே அவங்க என்னவா பொசிஷனுக்கு வரணும், எப்படி இருக்கணும், அவங்களுடைய சேலரி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அந்த கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி அவங்க கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணாதான் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளவு தூரம் இலக்கை தெளிவாக திட்டமிடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் வெளிச்சமும் பிரகாசமா இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு நீங்க பிளான் பண்ணலன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இலக்கு இன்றி அமையாதது. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் இலக்கு என்ன? இப்ப உங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அதுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற இலக்கு என்ன? இப்ப நான் சிவில் இன்ஜினியர் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவை, என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ரஃப் காப்பி இருக்கணும். அப்பதான் நம்ம அதுல தடம் பதிக்க முடியும். உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தை கடந்து போறாங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பாலம் இருக்கான்னு பார்க்கணும். பாலம் இருக்கா, அந்த ஆத்தை கடந்து போக முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லையா ஒரு ஒரு படகு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த படகும் இல்லையா அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ நான் ஒரு டாக்டராக போறேன்னா அந்த டாக்டருக்கு என்னென்னலாம் ஸ்கில்ஸ் நமக்கு தேவை, என்னென்னலாம் நமக்கு ட்ரைனிங் தேவை, அது எங்கெங்க இருக்கும், என்னென்ன இப்போ அதை ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கில்லை நான் கத்துக்கிறேன்னா இப்போ டாக்டர் ஆகணும்னா அந்த டாக்டருக்கு நான் என்ன படிக்கணும், எங்க படிக்கணும், இப்போ நம்மளோட டிராவலிங் எவ்வளோ, அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ ஆகும், அது எத்தனை வருஷம் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணாதான் நம்மளால ஒரு டாக்டர் ஆக முடியும். ஸோ எந்த ஒரு அனலைஸுமே இல்லாம நம்மளால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செயல் திட்டம் தீட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு ஸ்கில்ஸை கத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்கில்ஸ்க்கு என்னென்னலாம் தேவை, அப்பதான் நம்ம அந்த இதுல அச்சீவ் பண்ண முடியும், நம்மளோட தடம் பதிக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ ஒருவரை செயல்பட வைப்பது அவருடைய தேவையா இருந்தாலும் அவரை செய்ய வைக்கிறது அவருடைய கோல்ஸ் தான், அவருடைய லட்சியம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் தன்னுடைய கோல்ஸ் கம்பல்சரி தேவை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒருவர் துப்பாக்கியால் சொல்றாங்கன்னா அவங்களுடைய டார்கெட்டை நோக்கி சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போறாருன்னா அவருடைய டார்கெட்டை நோக்கி அவர் போறாரு. இவங்க ரெண்டு பேருமே டார்கெட் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில சக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு துப்பாக்கியில சுடுறவங்களுக்கும் ஒரு கார் ஓட்டுறவங்களுக்குமே அவங்களுடைய டார்கெட் அவங்களுடைய கோல்ஸ் இருக்குன்றப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பயணிக்கிறோம். அப்ப நமக்கும் கண்டிப்பா நமக்கு கோல்ஸ் தேவை, கம்பல்சரி. எந்த ஒரு மனுஷனுக்குமே கோல்ஸ் கம்பல்சரி. அப்படி கோல்ஸ் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. தேவையான திறமைகள். இப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா திறமை இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, திறமை இருக்கிறவங்களுக்கு தான் வேலையும் கொடுப்பாங்க, திறமை இருக்கிறவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. திறமை எவனுக்கு ஒருத்தனுக்கு இல்லையோ அவங்கள ஓரம் கட்டிட்டு போவாங்க. ஸோ நம்ம எப்பவுமே நம்ம திறமையோட செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அதுக்கு நமக்கு ரெண்டு விதமான திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், தொழில் திறமை. இன்னொன்னு லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்வியல் திறமை. இது ரெண்டுமே ஒரு ரூபாய் காயின் மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணா கூட நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவது ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்றாங்க. தொழில் திறமை. நீங்க ஒரு தொழிலை செய்றீங்களோ இல்ல ஒரு தொழிலை செய்ய போறீங்களோ ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த தொழிலை நான் செய்ய போறேன், இந்த தொழிலுக்கு என்னென்ன தேவை, இது எங்கெங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இது எவ்வளவு நாள் ஆகும், இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இதோடைய டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம அந்த தொழிலுடைய டெக்னிக்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த தொழில இறங்கணும். அப்பதான் அதுல நம்ம தடம் பதிக்க முடியும், அப்பதான் நம்ம சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நேரத்தை வெற்றியாக்குங்கள். நம்ம ஒவ்வொரு நாளையுமே நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு நம்ம சாதிக்க போறோம்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்றோமோ நம்மளால நம்மளுடைய கோல்ஸையும் அச்சீவ் பண்ண முடியாது, நம்மளோட லைஃப்லயும் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையுமே ஒவ்வொரு நாளையுமே ஒவ்வொரு நொடியுமே நம்ம அதை யூஸ்ஃபுல்லா மாத்திக்கணும். அப்பதான் நம்மளுடைய கோல்ஸை நோக்கி நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நேரத்தை எப்படி செலவு பண்ணணும்னா நம்ம நேரத்தை செலவு பண்றதை விட அந்த நேரத்தை ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேலையை நம்ம 2 முறை 3 முறை செய்யற மாதிரி வச்சுக்க கூடாது. ஒரு முறை செஞ்சாலும் அது ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. உழைத்தால் நேரம் பணம், உழைக்கிற நேரம் பணமா மாறும், படிக்கிற நேரம் அறிவா மாறும். இப்போ உடற்பயிற்சி செய்யற நேரம் நம்ம உடம்புக்கு பலமா மாறும். ஆனா இது எதுவுமே செய்யலன்னா மொத்தமும் சோம்பேறித்தனமா தான் மாறும். நம்ம வாழ்க்கையில சோம்பேறித்தனம் என்பது எப்பவுமே நமக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் என்னன்னா, ஒரு நிறுவனத்துல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்க 8 மணி நேரம் நமக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த 8 மணி நேரமும் நம்ம நிறுவனத்துக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பண்ற மாதிரி நம்ம வேலை செய்யறோம்னு ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். கொடுக்குற இந்த 8 மணி நேரமும் நம்ம நிறுவனத்துக்கு தான் நம்ம வேலை செய்யறோமா, இல்ல அதுல மீதி இருக்கிற நேரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த 8 மணி நேரமும் நம்ம நிறுவனத்துக்கு நம்ம உயர்த்துற மாதிரி இருந்தாதான் நம்ம உயர்ந்து இருக்க முடியும். அந்த நிறுவனத்துல நம்ம எந்த அளவுக்கு ஓபி அடிச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம ஏமாத்திட்டு இருக்கோமோ நம்மளை நாமே ஏமாத்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நிறுவனமும் இவ்வளவு பர்சன்டேஜ் தான் வந்தது அப்படின்னு நமக்கு கொடுப்பாங்க, நமக்கும் அது பத்தாம தான் போகும். ஸோ நிறுவனத்தை நம்ம எந்த அளவுக்கு உயர்த்துறோமோ நாமும் அந்த அளவுக்கு உயர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கொடுக்குற அந்த 8 மணி நேரத்துல நம்ம முக்கியமான வேலை எதுன்னு நம்ம பிரிச்சு ஃபர்ஸ்ட் அந்த முக்கியமான வேலைக்கு நம்ம டைம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. மற்ற வேலையெல்லாம் செகண்டரியா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த 8 மணி நேரத்துல இன்னைக்கு எது முக்கியமானதோ அதுதான் இன்னைக்கு நம்ம கோல்ஸா வச்சு இன்னைக்கு நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷனா வச்சு நம்ம அதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. முழுமையான தகவல் தெரிவிப்பு. இப்போ நான் ஒரு விஷயத்த இன்னொருத்தங்கிட்ட நான் கன்வே பண்றேன்னா நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய மனநிலைமையில நான் சரியா இருக்கணும், கேட்கறவங்களுடைய மனநிலைமையும் சரியா இருக்கணும்.
நான் சொல்லிடுவேன். அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க ஏதோ கேட்டுக்குவாங்க. அவங்க செய்யற வேலை பார்த்தீங்கன்னா அது 70% தான் இருக்கும், 100% இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்துல இருப்பாங்க. அந்த டைம்ல நான் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி பண்ணணும் சார், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அவர் அப்ப மண்டையை ஆட்டிக்குவாரு. ஆனா அவர் செய்யறப்ப பார்த்தீங்கன்னா இதுதான் சொன்னாரா, இதுதான் சொன்னாங்களா அப்படின்ட்டு அவங்களே கெஸ் பண்ணிட்டு அவங்களே செய்வாங்க. அது 100% மாறாது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இப்ப நான் தமிழ்ல சொல்வேன். ஆனா எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது. மேபி கொஞ்சம் தான் தெரியும். அவங்க இங்கிலீஷோ இல்ல ஹிந்தியோ அதர் லாங்குவேஜஸா இருந்தா அவங்க புரிஞ்சுக்கிற தன்மை குறைவு. ஸோ எப்பவுமே நம்ம அது ரெண்டு வேலையா மாற்றக்கூடாது, டைம் டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னென்னலாம் அதாவது நீங்கள் நினைவில் கொண்டு பேசினா அடுத்த உள்ளவர் நீங்க எதை பேசுறீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி கான்வர்சேஷன் ஆகுதுன்ட்டு இதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் யாருடன், அதாவது எப்படிப்பட்டவருடன் பேசுகிறீர்கள், அவருடைய பின்னணி என்ன, அவருடைய பதவி என்ன, படிப்பு, மொழி அறிவு, தொழில் நுட்ப அறிவு போன்றவற்றின் நினைவில் கொண்டு அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்பேற்பட்டவர்கிட்ட பேசுறீங்க, அவங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. இதுல மொழி பிரச்சனை இருக்கு, இதுல அவங்களுடைய பதவி பிரச்சனை இருக்கு, படிப்பு பிரச்சனை இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. நீங்கள் என்ன நோக்கத்திற்காக அவர்கிட்ட பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் அதை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். அதை எப்போது தெரிவித்தால் போதுமானதா இருக்கும். அடுத்த மாசம் பண்ண போறதுக்கு நம்ம இந்த மாசமே சொல்லிட்டோம்னா அடுத்த மாசம் அவங்க பண்ணலன்னா நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றதுல அது பிரச்சனையா மாறும். ஸோ அந்த டைம் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. இந்த டைம்ல தான் இது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட நீங்க தகவல் சொல்றீங்கன்னா அது எந்த மாதிரி சொல்ல போறீங்க, மெயிலா அனுப்ப போறீங்களா, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்ப போறீங்களா, இல்ல போன் பண்ணி சொல்ல போறீங்களா, இல்ல நேர்ல போய் சொல்ல போறீங்களா, இத்தனை விதமா இருக்கு. ஸோ இதுல எது உங்களுக்கு சௌகரியமா இருக்கும், எது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையா இருக்குமோ அதை நீங்க டிராவல் பண்ணுங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வீண் விவாதங்கள் வேண்டாம். இப்போ அர்த்தமற்ற விஷயத்துக்கெல்லாம் கூட அது சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம அதில் தலையிடுறது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க 8 மணி நேரமும் நம்மளுடைய கோல்ஸை நோக்கி, நம்மளுடைய டார்கெட்டை நோக்கி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதுல தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கி அதுல சண்டை போட்டு அதுல பிரச்சனை பண்றதுல அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம அந்த சண்டையை வைக்கிறதால அந்த டைம் வேஸ்ட். அது மட்டும் இல்லாம அவங்க இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு அது இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ இது அப்படியே மாறி மாறி போச்சுன்னா டோட்டலா அவங்களுடைய நேமே ஃபுல்லா டேமேஜே மாறிடும். அதனால கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா இவங்க பெரிய வாயாடி, இவங்க பிரச்சனை, இவங்க இருந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அவங்கள வேலையை விட்டு தூக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால பிரச்சனைகளை வராம வேலை செய்யுங்க. பிரச்சனைகள் வந்தா அதை எப்படி தீர்க்கணும் உங்களுக்குள்ள பார்த்துக்குங்க. தேவையில்லாத வீண் விவாதங்கள் வேண்டாம், அதுக்கு நேரத்தை நீங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இடையூறுகளை தவிர்த்தல். இடையூறுகள் தவிர்க்கலாம். இப்ப 8 மணி நேரம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 8 மணி நேரமும் நம்ம கம்பெனிக்கு தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கணும். இந்த 8 மணி நேரத்துல இவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணாரு, அப்பா ஃபோன் பண்ணாரு, இவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த ஃபோன் பேசிட்டு நம்ம இதுல டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜா போகுது. ஸோ அதனால அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்க வந்திருப்பாங்க, அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்தோம்னா அந்த டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் தேவையில்லாதது. அந்த இடையூறுகள் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் உங்களுக்கு வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்றேன், கொஞ்ச நேரம் இருங்க, எனக்கு இந்த ஒர்க் இருக்கு அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட நல்ல ஒரு அணுகுமுறையோட சொல்லி நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாம நம்ம ஃபோன் பண்ணி பேசிட்டு அது ஒரு பிரச்சனையா மாறதும் இல்லாம அது நமக்கும் பிரச்சனையா மாறும். இப்ப ஆபீஸ்ல நினைச்சுக்கோன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டு தான் இருக்காங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் ஃபோன் நோண்டிட்டு தான் இருக்காங்க, நானே பார்த்தனே அப்படின்ட்டு நம்ம மேலே ரிமார்க் பண்ணுறோம். ஸோ அந்த ரிமார்க்குக்கு நம்ம எப்பவுமே இடம் கொடுக்க கூடாது. கொடுத்த 8 மணி நேரமும் யூஸ்ஃபுல்லா மாத்திக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம உயர்த்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணிக்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய திறமையை வளருங்கள். புதிய திறமைகள் நிறைய இந்த பிரபஞ்சத்துல நிறைய திறமைகள் இருக்கு. அதை நம்ம தான் காது கொடுத்து கேட்கவும் மாட்டோம், அதை பார்க்கவும் மாட்டோம். தேவையற்றத நமக்கு இது தேவையில்லாததான் நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குதான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போ நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா, எனக்கு இன்னும் என்னென்னலாம் நமக்கு தேவை, ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு நான் அதை கண்டுபிடிச்சு நான் அதை படிச்சு இல்ல அந்த டெக்னிக்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் என் வேலையில நான் அச்சீவ் பண்ண முடியும். நான் அதை விட்டுட்டு தேவையில்லாத நோண்டிட்டு தேவையில்லாத கேட்டுட்டு இருந்தேன்னா நானும் இப்படியேதான் இருப்பேன். என்னுடைய கோல்ஸ்லயும் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப டைம் டிலே ஆகும். ஸோ அதனால நம்ம வேலைக்கு என்ன தேவையோ அதை காது கொடுத்து கேட்டு யார்கிட்ட கேட்கணுமோ அதுக்கு என்ன தேவையோ அந்த ட்ரைனிங் நம்ம வளர்த்துக்கிட்டா கண்டிப்பா நம்மளுடைய கோல்ஸ்ல அச்சீவ் பண்ண முடியும், நம்ம சக்சஸ் பண்ண முடியும். முத்திரை பதிக்க எண்ணுங்கள். இந்த உலகத்துல நம்ம பிறக்க போறது இந்த ஒரு முறை தான். அதுவும் நம்ம நல்லபடியா பிறந்திருக்கும், நல்லாவே பிறந்திருக்கும். ஸோ இந்த வாழற வாழ்க்கை நமக்கு எப்படி ஒரு அபூர்வமானது. இந்த இதை நம்ம தேவையில்லாம தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் இல்லாம நம்ம கோல்ஸ் என்ன, நம்ம என்ன எதுக்காக வந்தோம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டு நம்ம ஒரு அச்சீவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்ததுக்கு பயனுள்ளதா இருக்கணும், அதை முத்திரை பதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வண்டு எப்படி அது ஒரு பூ கிட்ட இருந்து அது தேன் எடுக்க அது முத்திரை பதிக்குதோ, ஒரு காற்று எப்படி அது புல்லாங்குழல இசையா முத்திரை பதிக்குதோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் முத்திரை பதிக்கணும். அதுதான் நம்ம வாழற வாழ்க்கை ஒரு அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களை வெல்லுங்கள். நீங்க தினம் தினம் ஒவ்வொருத்தரை சந்திச்சுட்டு வருவீங்க. அதுல நமக்கு சில பேர் முக்கியமானவங்களா இருப்பாங்க. இப்ப அவங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அவங்க கூட ஈஸியா நம்ம டிராவல் பண்ணலாம். நம்ம பிளஸும் மைனஸும் தெரிஞ்சுக்காம அவங்க கூட நம்ம லூஸ் டாக் ஓப்பன் டாக் நம்ம பேசுறதுன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு கிட்ட இதெல்லாம் பேசாதுன்ட்டு நமக்கு அங்கேயே ஒரு எப்படி சொல்றது மைனஸ் ஆயிடும். ஸோ அவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது, அவங்க கூட நம்ம டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்பவுமே மக்களுடைய அடுத்தவங்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்கிற மாதிரி அடுத்தவங்க கிட்ட நீங்க அணுகுமுறையும் சரி அவங்க கிட்ட நடந்துக்கிறதும் சரி நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மென்மேலும் உயருங்கள். ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கு. ஆனா அந்த திறமை என்னன்னு நம்ம நம்ம அனலைஸ் பண்ணாம அடுத்தவங்களுடைய திறமைக்கு இன்னும் நம்ம கை தட்டிட்டு உட்காந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம திறமை என்ன அப்படின்னு நம்ம அதை கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பா நம்ம அதில் அச்சீவ் பண்ண முடியும். உதாரணமா நீங்க ஒரு நம்மளை நம்மளே சுய ஆய்வு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய பிளஸ் என்ன, என்னுடைய மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னுடைய பிளஸ் என்னெல்லாம் இருக்கு, என்னுடைய மைனஸ் என்னெல்லாம் இருக்கு. ஸோ மைனஸை நம்ம எப்படியாவது ஜீரோவா ஆக்கணும். அதுக்கு என்ன நம்ம பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். அப்போதான் நம்ம அடுத்தவங்க கிட்ட நம்ம ஃப்ரீயா பழக முடியும், அடுத்தவங்கிட்ட நம்ம ஜென்ரலா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில ஏற்படுகின்ற ஒவ்வொரு அனுபவமே நமக்கு அது ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும். சின்ன வயசுல இருக்கட்டும், இப்பவா இருக்கட்டும், ரீசெண்டா இருந்ததா இருக்கட்டும், ஒவ்வொரு அனுபவமே நமக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு போயிருக்கும். என்னைக்குமே அதை நம்ம மனசை விட்டு நீங்காத ஒரு ஓவியமாவே இருக்கும். நம்மளுடைய லைஃப்ல வரைக்கும் டிராவல் பண்றதே அனுபவங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அனுபவத்தால் கற்றுக்கொண்ட பாடங்கள் நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு புக்களை படிச்சு நம்ம கத்துக்கிறத விட நம்ம அனுபவிச்ச பாடங்கள் தான் நமக்கு அதிகமா கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இப்போ ஒரு அனுபவிச்சிருக்கோம்னா நம்ம அடுத்த முறை இப்போ ஒரு எக்ஸாம்லேயே கூட நம்ம இந்த முறை அட்டன் பண்ணோம்னா அடுத்த முறை அந்த எக்ஸாம் அட்டன் பண்றப்போ லாஸ்ட் முறை நம்ம இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அடுத்த முறை நம்ம எடுத்து வைக்கிற காலடியும் சரி அது சரியா நம்ம எடுத்து வைக்கிறோமா, இது கரெக்டு தானா அப்படின்னு நம்ம யோசிச்சு செய்ய வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் அனுபவ பாடம் அது நமக்கு முக்கியமான பாடமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் அனுபவத்தால் ஏற்படும் பாடம் முத்திரையானது மிகவும் நீங்காத இடம் பிடிச்சதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் வாழ்நாள் முழுவதற்கும் நம்ம கூட டிராவல் பண்றது அது கடைசி வரைக்கும் நம்ம கூட இதுவா இருக்கும். நம்மளே உட்காந்து தனிமையில இருக்கப்போ உட்காந்து யோசிச்சுன்னா நம்ம இதெல்லாம் பண்ணோம், நமக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது, நம்மளே ஒரு ரீகேப் பண்ண வைப்போம், நம்மளே ஒரு ரீஃப்ரெஷ் பண்ண வைப்போம். ஸோ அடுத்த முறை நம்ம அந்த இது தப்பா பண்ணக்கூடாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸால் தான் நமக்கு இதெல்லாம் லாஸ் ஆச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸால் தான் நமக்கு இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு நம்மளை ரீஃப்ரெஷ் பண்ண வைக்கிறது முதல் அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவரின் அனுபவத்திலும் கற்கலாம்.
இப்போ பெஸ்ட் இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஐயோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு பாரு, நல்ல வேளை நம்ம இதை பண்ணதா இருந்தோம், அவங்க இதை பண்ணிட்டாங்களே, நமக்கு ஒரு இது பெஸ்ட் இது கடவுள் நமக்கு இது கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம அதை ஃபர்ஸ்ட் ஏத்துக்கணும். ஏன்னா மற்றவர்களுடைய அனுபவத்தை வச்சுதான் நம்ம வேகமா முன்னேறிட்டு வரோம். இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது நம்ம கண்ணெதிரவே நமக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெற்றியும் தோல்வியும் நடைமுறை வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் மட்டுமே இந்த உலகம் திரும்பி பார்க்கும், ஞாபகம் வச்சுக்கும், கவனிச்சுக்கும். அதுல தோல்வி அடைஞ்சவங்க பேருக்கும் தெரியாது, அவங்க எந்த ஊருன்னு தெரியாது. ஸோ நம்மளுடைய மனசுல எப்பவுமே வெற்றி பெற்றவர்களுடைய பேர்கள், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். அதுல யார் யார் கலந்துக்கிட்டாங்க, அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ வெற்றியின் முகமே நம்மளுடைய மனசுல எப்பவுமே பதிவு பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்ம மனசு எப்பவுமே வித்தியாசமான எண்ணங்களை நம்ம நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகம் வித்தியாசத்தை தான் திரும்பி பார்க்குது. எப்பவுமே வெற்றியோ தோல்வியோ அது எது வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வெற்றி அடைஞ்சுட்டா நம்ம சந்தோஷப்படுறோம், தோல்வி அடைஞ்சுட்டா நம்ம கஷ்டப்படுறோம். அந்த தோல்வியும் நம்மளால தானே உருவாச்சு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும், நம்ம அதை ஃபர்ஸ்ட் நம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, எப்பொழுதும் வெற்றி. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி நிலையா நிலைச்சிருக்கணும், நீடிச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில பல தியாகங்கள் நம்ம பண்ணியே ஆகணும். இதை பண்ண மாட்டானா வெற்றி வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எப்பவுமே நம்ம வெற்றியை நோக்கி நம்ம நல்ல சிந்தனைகளை, நம்மளுடைய கோல்ஸ் எப்பவுமே நல்லபடியா வச்சுக்கணும். அதுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு. மற்றவர்களிடம் இயற்கையாகவே உதவுங்க, மனமாற மற்றவர்கள் நம்ம கிட்ட உதவி செய்யறாங்கன்னா அதை எப்பவுமே நம்ம ஏத்துக்கணும். இல்லை எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு தேவையில்லை, எனக்கு இது யூஸ் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எதுவும் வந்தாலும் நமக்காக செய்யறாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அனைவருடன் அன்பாக பழகுங்கள், நல்ல உறவை மேம்படுத்துங்க. அந்த உறவு கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். புக் ரிவ்யூக்கு கமெண்ட் சொல்றவங்களா சொல்லலாம் மேம். குட் ஈவினிங் ஆல், கிங்ஸ்டன் பேசுறேன். ஹாய் ரமேஷ், வணக்கம். வணக்கம் சார். 1 மணி நேரம் மூச்சு விடாம அடமலை மாதிரி வரிசையா எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டேன். அதே பக்கத்துல வேற பாத்துக்கிறேன், 2 லேடிஸ்டையும் வந்து என்ன சொல்றாங்க, கமெண்ட் கரெக்டா சொல்றாங்களா, மூவ் பண்ணலாமான்னு வேற அப்பக்கப்போ அவன்கிட்ட ஒப்பீனியன் வேற கண்ணிலே கேட்டுக்கிறேன். எனிவே ரொம்ப ஒரு 1 hour வந்து அடமலை மாதிரி பொழிஞ்சிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நம்பிக்கையே வாழ்வின் அஸ்திவாரம் அப்படின்னு ஆரம்பிச்சு ரொம்ப இது பண்ணீங்க. அதுல முக்கியமா வந்து தோல்வி நமது ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா இன்ட்ரெஸ்ட் பண்ணினீங்க. அதே போல வந்து மேலதிகாரிகள்கிட்ட வந்து எப்போதுமே பயம் இருக்கக்கூடாது, ஒரு மதிப்பு இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்க. அப்புறம் அறிவுச்செல்வம் நிலையானது, ஸோ புத்தக வாசிப்பை ரொம்ப இது பண்ணீங்க. சேவலையில முக்கியமா நம்ம இது ரொம்ப இன்சிஸ்ட் பண்றோம், ஸோ அதையுமே இது பண்ணீங்க. அதோட விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் இது பண்ணீங்க. அதுதான் வெற்றி தருங்கிறதையும் சொன்னீங்க. அதே போல எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து பிரச்சனைனா பயந்துடுறோம், அந்த பிரச்சனை இருக்கு, இல்ல தீர்வு இருக்கு. அந்த தீர்வுங்கிறது வேற எங்கேயும் வெளியே இல்லை, நம்மள்ட்ட தான் இருக்கு அப்படிங்கறதே இந்த புத்தக ஆசிரியர் சொன்னது வந்து ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்டா நான் பார்த்தது, மனக்கதவுகளை வந்து எப்பவும் திறந்தே வைங்க, அப்போதான் வந்து நம்ம அந்த வளர்ச்சிக்கு வந்து உதவும் அப்படிங்கறத இது பண்ணீங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த தீபத்தை வந்து பிரகாசமா எரியறத பத்தி ஒப்பிட்டு சொன்னீங்க. மற்றவங்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கும் பொழுதுதான் வந்து நம்மளுடைய வெற்றியானது ரொம்ப வலிமையாகவும் பிரகாசிக்கும்லாம் சொன்னீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப அருமையான நல்ல கருத்துக்கள், ரொம்ப நல்லா ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. ஐ திங்க் உத்தரமேரில் 3 பேருமே ஒரே ஷாட்ல முடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். புக் ரிவ்யூ கண்டினியூஸா மாற்றி மாற்றி பண்ணி முடிச்சிட்டீங்க. என்னோட ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னன்னா, கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிற மாதிரி இந்த புக்கோடைய எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா இந்த ஒரு மட்டும் கவர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அங்க கேட்கறவங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டு பண்ற மாதிரி அங்கங்க சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்கள், உங்களை கவர்ந்த விஷயங்களை எடுத்து அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ரசனையோட கொஞ்சம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண மாதிரி இன்னும் பண்ணியிருந்தா இன்னும் வந்து நல்லா ரீச் ஆயிருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமா நல்ல கவனிக்க தோணிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப தாழ்மையான ஒரு கருத்து. மற்றபடி வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது, குறை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க.
ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். மேம் கசுவா ஸ்கூல்ல இருந்து யாரும் கமெண்ட் சொல்றீங்களா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்க. சார், நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நாம தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம இலக்கை அடையணும்னா நம்ம எப்பொழுதுமே நம்ம இலக்கு நோக்கி செயல்படணும். அது மட்டும் இல்லாத நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கணும். எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். அதனால நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப பொறுமையா சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. தம்பி வணக்கம், ரமேஷ். நல்லா பேசுனீங்க. நல்லா வணக்கம். நிறைய பாயிண்ட் சொன்னீங்க. எந்த ஒரு செயல்ல நம்ம முக்கியமானவர்களா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாழ்ந்த உயர்ந்தவர் எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு வேர்டு சொன்னீங்க. மனிதன் மதிக்கணும்ன்ற ஒரு வேர்டு ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. நம்ம அப்போ லட்சியத்தோட இருக்கணும். எந்த ஒரு செயல் நம்ம லட்சியத்தோட பாடுபடணும், லட்சியத்தோட இருக்கணும். இந்த லட்சியத்துக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் பிரச்சனைக்கான தீர்வு நம்ம தான் சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப இதுவா எடுத்து வச்சிருந்தீங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் தெளிவான இலக்கு இருக்கணும். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த தெளிவான இலக்கு வேணும்னு சொல்லியிருந்தீங்க. தொழில் திறமை அது ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. நல்லா சூப்பரா பேசுனீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டிஆர் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். சார், ஆக்சுவலி எண்ணங்களே ஏணிப்பிடிகள் தலைப்பே ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த ஏணிப்பிடிகள் மாதிரி ஒவ்வொரு தலைப்பா நல்லாக எடுத்து அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா அந்த தோல்விகள் தான் நம்மளுடைய ஆசிரியர்னு சொல்லியிருந்தீங்க. அது எக்ஸாக்ட்லி ரொம்ப பர்ஃபெக்ட். அது மட்டும் இல்லாம வெற்றியும் அந்த தோல்வியும் ஏமாற்றம் தான் நம்மள இன்னும் புது புது எண்ணங்களை உருவாக்கும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். நல்லா தாட்டம் இருந்து அது மாதிரி ஒரு இலக்கை வச்சுக்கணும், எல்லாரும் ஈக்குவலா நடத்தணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க. ஒவ்வொரு தலைப்பா எடுத்து மிக சிறப்பா சொன்னீங்க சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். நவீன் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ரொம்ப நல்லா பேசுனீங்க. இப்போ இது வரைக்கும் எல்லாருமே கமெண்ட்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க. அந்த புக்ல உள்ளதை நல்லா உள்வாங்கினீங்க. அது ப்ரெசென்ட் பண்ண விதமும் நல்லா தான் இருந்தது. ஸோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் அவ்வளோ பேருக்கு போய் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா அப்போ அவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் உள்ள வாங்கி சொன்ன விஷயம்தான். நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்கல இருந்து யாரும் கமெண்ட் சொல்றீங்களா? மேம் அம்பத்தூர் சிசில இருந்துங்க. சார், நீங்க ரொம்ப புக்கை நல்லா உள்வாங்கி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். இதுல நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சுய முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே ரொம்ப அழகா சின்னதுல இருந்து பெருசா அடுக்கி நல்ல உதாரணங்களோட சொல்லியிருக்கீங்க. இதுல நிறைய விஷயங்களை நாங்க இன்னும் பண்ணணும் அப்படின்னு எங்களை யோசிக்க வச்சிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார், நல்ல சிந்தனை விதைத்ததற்கு. தேங்க்யூ மேம். மேம் குட் ஈவினிங். இன்னைக்கு பண்ண புக் ரிவ்யூ ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த டைமிங்கும் கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. ரொம்ப பொறுமையா நிதானமா நிறுத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் புரியுற மாதிரி நமக்கு கேப் விட்டு கடகடன்னு ஒப்பிக்காம நிறுத்தி நிதானமா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுல பாத்தீங்கன்னா எண்ணங்களை ஏன் படித்தல் அப்படின்னும் போது அந்த ஒவ்வொரு டாபிக்கும் சரி, நம்ம எப்படி நம்ம லைஃப்ல என்னென்னலாம் நம்ம பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம தோல்வி அடைஞ்சா அடுத்தது நம்ம எப்படி இது பண்ணணும், ஒரு ஒரு பேக் ஆகுது ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கனாக்கா நம்ம அதுக்கு எப்படி நம்ம அவங்க முன்னாடி ஃபேஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், மற்றவங்களை சமமா நினைக்கணும், பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை எந்தெந்த டைம்ல எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம கோல்ஸ் எப்படி செட் பண்றது, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களான ஒரு விஷயத்தையுமே ரொம்ப டீட்டெயிலா பொறுமையா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ். தேங்க்யூ மேம். குட் ஈவினிங் மேம். ஆக்சுவலி அண்ணா ரொம்ப நல்லாவே பேசியிருந்தீங்க.
ஸோ எனக்கு இதுல பர்சனலி பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேட்டடா இருந்துச்சு. எல்லா விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியை கூட நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம், அது ஒரு ஆசிரியர் தான் நமக்கு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் ரிலேட்டடா நமக்கு ஒரு கோல் இருக்கணும், எல்லா விஷயமும் அதுல வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம மேனேஜ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுல வந்து பர்சனலி நம்ம நம்ம மத்தவங்க கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும், நம்ம ஆபீஸ்ல எந்த மாதிரி நடந்துக்கணும், லைக் இது எல்லாத்தையுமே வந்து அவரு ஒரு புக்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு. அவ்வளவு டெப்தா நீங்க சொன்னீங்க. குட் ஆஃப்டர்நூன் மேம். கேக்குதுங்களா? கேக்குது மேம், சொல்லுங்க மேம். எங்க அண்ணா வந்து சொன்னது ரொம்ப கிளியரா இருந்தது. அதுல ஒரு பாயிண்ட் வந்து லேர்ன் பண்றதுன்றது யார்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு இல்லாம நம்மளோட சின்னவங்களா இருந்தாலும் நம்மளுக்கு அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயத்த சொல்லும் போது யார்கிட்ட இருந்து வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். இவங்க சின்னவங்களா இருக்காங்க, இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஈகோ இல்லாம யார் எது சொன்னாலும் அது நல்ல விஷயமா இருந்தா நம்ம எல்லார்கிட்ட இருந்து கத்துக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லேர்ன் பண்றது அதை அப்ளை பண்ணணும். எல்லா விஷயங்களும் நம்ம கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரு அப்டேட் கிடைச்சது அப்படின்னு இன்னையோட காத்துல விட்டுறாம, அது வந்து அண்ணன் சொன்னது வந்து இந்த காற்று கூட புல்லாங்குழல இருந்து வெளியே வரும்போது ஒரு இசையா மாறும் அப்படின்னு சொல்றத மாதிரி நம்ம லேர்ன் பண்றது நம்ம நடைமுறை வாழ்க்கையில அப்ளை பண்ணா நம்ம வெற்றி அடையலாம். அந்த பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஓவராலா புக் ரிவ்யூ நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நான் கமெண்ட் சொல்லிடுறேன் என் சைட்ல இருந்து. டைமை எப்படி யூஸ் பண்ணணும், மற்றவங்க பேசுறத நம்ம எந்த விதத்துல எடுத்துக்கணும் அப்படின்ற பாயிண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா அந்த புக்கை நல்லா டீப்பா படிச்சுட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மைனூட்டா அழகா சொல்லியிருந்தீங்க சார். ஸோ உங்க புக் ரிவ்யூ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தொடர்ந்து 2 வாரமா என்னை துரத்திட்டே இருந்தீங்க. 2 வாரமும் சொல்ல முடியாம இந்த வாரம் தான் என்னால சொல்ல முடிஞ்சது. உங்களுக்கும் காஞ்சனா மேமுக்கும் பிஜிவி டைமுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேவாலயாவுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் என்னுடைய கதையை கேட்டு இவ்வளவு கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ சார்.